அன்பானவர்களே, ஆண்டவர் சிறப்பின் நாட்களில் இந்த இரவு நேரத்தில் நம்முடைய ஞாயிறு பாடசாலை மூலமாக கிறிஸ்து கால பிறப்பின் பாடல் ஆராதனையை நாம் ஆசிரியக்கும்படியாக கூறி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், வெளிச்சம் உண்டாக கடவுளே என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. உலகத்தின் ஜோதியாக விடிவெளி நட்சத்திரமாக பாலகனாக இந்த உலகத்திலே வந்துதித்த அன்பின் ஆண்டவரே, உடைய பிறப்பின் நாட்களை கொண்டாடுகின்ற நாங்கள் ஞாயிறு பாடசாலை மூலமாக கிறிஸ்து ஆலயத்தில் பாடல் ஆராதனையாய் சிறு பிள்ளைகள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். தேவனையும் உடைய அளவற்ற பிரசனத்தை தருவீராக. இந்த பாடல் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாவரும் 377வது பாடல் இயேசு 378வது பாடல் இயேசு கற்பித்தார் ஒளி வீசுது என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Peace.
பிள்ளைகளை பாராட்டுகின்றோம். இரண்டாம் வேத பாடம். குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டான
செய்திக்கு ஆயுதமாக யாரும் எழுந்து நின்று இதெல்லாம் 102 சமாதானத்திலிருந்து வெளியே போனோம்னா
நாம ஸ்டார் அன்னைக்கு என்ன செய்வோம் பார்க்கணும். நீங்க தான் பார்க்குறீங்க இந்த கடையில் கடைகளில் பார்க்கணும். மெயினாக நீங்கள் எந்த கடைக்கு போனீங்களோ அந்த கடைகள்லாம் செஞ்சுருப்பீங்க. துணி கடையில் பார்த்துருப்பீங்க, ஜுவல் கடையில் செஞ்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நம்முடைய டாக்டர் சர்ச்சில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அழகாக செஞ்சிருக்கிறாங்க, ஸ்டார் போட்டிருக்காங்க. நாம் கொஞ்சம் பிந்தி என்ன செய்வோம், நம்முடைய கோபுரத்தில் என்ன செய்வோம், வருடந்தோறும் நாம் என்ன செய்வோம் போடுறோம். இனிமே தான் என்ன செய்ய போகிறோம், நாம் போட போகிறோம். நம்முடைய வீடுகளில், ஆலயங்களில், தெருக்களில், ரோடு போகிறீங்களில் உலகம் வைக்கும் எங்கெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கே இந்த கிறிஸ்துமஸின் அடையாளமான நட்சத்திரம் காணப்படுகிறது. சிறப்பான ஒரு காரியம். இந்த நட்சத்திரம் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். அதுதான் அதனுடைய அடையாளம். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார் என்று அடையாளமாக நாம் இந்த காரியத்தை பயன்படுத்துகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல அங்க நாம பார்க்கிறோம். மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை பார்த்து எப்படி இருந்துச்சு? ஒரு ஆனந்தம் அவர்களுக்குள்ளே இருந்தது. உலக ஆனந்தம், மிகுந்த ஆனந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? அந்த ஆனந்தம் மட்டுப்படுத்த முடியாத, அடக்க முடியாத, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாக அவங்க வாழ்க்கையிலே காணப்பட்டது. இன்னைக்கு நீங்கெல்லாம் ஆலயத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. நீங்கெல்லாம் யார்? இயேசுவை வெளிக்காட்டக்கூடிய நட்சத்திரம். நீங்கெல்லாம் யாரும் யாராவது நட்சத்திரம் பேர் வச்சிருக்கீங்களா? சில ஊர்ல நட்சத்திரம் பேர் வச்சிருப்பாங்க, பெண்கள் வச்சிருப்பாங்க, அழகான பேரை நம்முடைய பெற்றோர் வச்சிருப்பாங்க, நட்சத்திரம் என்கிற பெயர். நம்முடைய பாடசாலையில ஒரு டீச்சர் வேலை பார்க்காங்க. அவங்க பேர் என்ன பேரு? ஜெபா ஸ்டார் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி பேரை கொடுத்துருக்காங்க நம்முடைய பெற்றோர். இவ்வளவு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்தாங்க தெரியல, நான் கேட்கிறேன். நம்ம பேர் அப்படிப்பட்ட ஒரு பெயராக இருக்கிறது, ஜெபா ஸ்டார் என்கின்ற பெயரை அவர்கள் தனித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல ஒரு நட்சத்திரமாக அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நான் நட்சத்திரமாக இந்த உலகத்துல வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் என்ன சொல்றது? மத்தேயு 2:7 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த வசனத்தை நாம கொஞ்சம் சரியா கவனமாக வாசிக்கிற பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நட்சத்திரத்தை கண்டு நட்சத்திரத்தை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கா? அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு ஸ்டார் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஸ்டார் பார்க்கிற பொழுது நட்சத்திரத்தை பார்க்கும்போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ள வந்தது. அது உண்மைதான், அந்த வசனம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் நட்சத்திரத்தை கண்டு இயேசு பாலனை நாம் என்ன செஞ்சாங்க? பணிந்து கொள்வதற்காக வந்தார்கள். அந்த நட்சத்திரம் எதை சொல்லுகிறது? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இந்த நட்சத்திரத்துடைய ஒரு குணம் என்ன குணம்? இந்த நட்சத்திரம் பார்க்கறதுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனா அதே நேரத்தில் அந்த நட்சத்திரம் கிறிஸ்துவை காண்பிக்கிறது. கிறிஸ்துவ இங்கே பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அன்றைக்கு சாஸ்திரிகளுக்கு அது கொடுத்தது. மெய்ப்பர்கள் ராத்திரி நேரத்தில் மத்திய பேசிட்டு இருந்தாங்க. வேதத்தில் நாம் பார்த்தோம். அந்த நேரத்தில் யார் அவங்க மத்தியில் தோன்றுனா? தேவதூதர்கள் வந்து தோன்றுகிறாங்க. தேவதூதர்கள் தோன்றினவர்கள் அவங்க பேசினாங்க. அந்த மெய்ப்பர்கள் பேசக்கூடிய அதே மொழியில அவங்க பேசினாங்க.
நட்சத்திரத்தினுடைய செய்தியை அவர் வெளிப்படுத்துகிறார். மேய்ப்பர்கள் அதன் மூலமாய் அறிந்து கொள்கிறார். நட்சத்திரம் ஏதாவது பேசிக்குமா? இளப்பிரல் என்ன இருந்தது? நட்சத்திரம் தோன்றினது. அந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் பார்க்கிறார்கள். நட்சத்திரம் ஏதாவது பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறதா? ஆனால் பேசவில்லை. நட்சத்திரம் எந்த ஒரு வார்த்தையும் அது பேசவில்லை. ஆனால் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு ராஜா உலகத்தில் என்ன செய்கிறார்? பிறந்திருக்கிறார் என்பதை கண்டு கொள்ளுகிறார்கள். அந்த நட்சத்திரம் சும்மா அப்படியே என்ன செய்து கொண்டே இருக்கிறது. மேய்ப்பர்களுக்கு முன்பதாக அது முன்பாக சென்று கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு வழிகாட்டி புதிதாக ஒரு இடத்துக்கு செல்கிற பொழுது வழியை காட்டி பார்க்கணும். இன்னைக்கு எல்லாருமே என்ன இருக்குது? மொபைல் இருக்குதானே? ஒரு இடத்துக்கு போனா என்ன செய்றீங்க? கூகுள் மேப் போட்டு என்ன செய்றீங்க? அதில் அதை பார்த்து போகிறோம். சில நேரத்தில் எங்கே கொண்டு விடுறது? அதை நம்பி போய் சில நேரங்கள் என்ன செய்யுது? நாம் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் போய்விடுகிறது. ஏன்னா சில நேரத்தில் இந்த ரோட்டை பிடிக்கிறதுக்காக அங்கே வந்துருப்பாங்க. திடீர்னு இந்த ரோட்டை கூகுள் என்ன செஞ்சிடும்? நானே 2 தடவை இங்கே இருக்கும்போது இல்லை அங்கே இருக்கும்போது 2 தடவை இதனுடைய கூகுள் மேப் வந்து செய்யும் காமிக்கும். ஆனால் அங்கே என்ன செய்ய முடியாது. அது ஒரு பெரிய தடங்கள். அதை தாண்டி அங்கே போக முடியாது. ஆனால் அந்த மேப்பை காமிக்கும். அதே போல இந்த நட்சத்திரம் தான் பேசவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு பிறந்திருக்கிற செய்தியை அது வெளிப்படுத்துகிறது. இயேசுவை காண்பிக்கிறது நட்சத்திரம் தான். ஆனால் நட்சத்திரம் பேசாமல் இருந்தாலும் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை உலகத்துக்கு அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இன்னைக்கு நீங்களாம் யாரு? நட்சத்திரம். கிறிஸ்துமஸ் காலத்தில் நீங்க எல்லாருமே ஒரு நட்சத்திரம். நீங்க பேசாம கூட கிறிஸ்து பிறந்திருக்கிறத என்ன செய்ய முடியும்? வெளியே காண்பிக்க முடியும். உங்க வாழ்க்கையில ஒருவேளை இயேசுவை நாம் சொல்லாமலேயே நம்முடைய வாழ்க்கையாக இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உலகத்துக்கு வெளிப்படுத்தி நாம் காண்பிக்க முடியும். அதுதான் அந்த நட்சத்திரம் செய்கிற காரியம். தான் பேசவில்லை என்றாலும் கிறிஸ்து பிறந்த செய்தியை உலகிற்கு அதை அறிவிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பின்னால ஒரு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை வெளிப்படுத்திக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட செய்தியை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளால் நாம் வாழ்க்கையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீடா இருக்கலாம், நம்முடைய தெருவா இருக்கலாம், நாம வேலை செய்கிற இடமா இருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் நீங்களும் நானும் இந்த உலகத்துல இயேசுவை ஒரு நட்சத்திரமாக இருந்து வெளிப்படுத்தி செய்ய முடியும். காண்பிக்கிறோம். சுவிட்சை போட்டால் தான் என்ன இருக்குது? லைட் எரியுது. அதுக்கு எங்க தொடர்பு இருக்கிறது? மின்சாரத்தோடு என்ன செய்யுது? தொடர்பு இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற பொழுது, இயேசுவோடு கூட இணைந்து நாம வாழ்கிற பொழுது இந்த உலகத்துல நமக்கு உள்ள இருக்கிற கிறிஸ்துவங்களை வெளியே செய்ய முடியும். காண்பிக்க எப்படி நட்சத்திரத்துல அந்த பல்ப் உள்ள இருக்குது, ஆனால் வெளியே அது பிரகாசமாக பிரகாசிக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். இந்த செய்தியை நட்சத்திரம் நமக்கு கொடுக்கிறது. அவர் கிறிஸ்துவை அவங்க நட்சத்திரத்தை கண்டார்கள், ஆனால் இயேசுவை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அது நமக்கு கொடுக்கிற செய்தி. இயேசுவை நீங்களும் நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்ற நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் வாழ ஆண்டை கரங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை அப்படிப்பட்ட பாதையில வழி நடத்துவாராக. காணிக்கை பாடல்கள் கீழங்களும் கீழ்நிலைகளும் 107, 6, தொடர்ந்து கீழங்களும் கீழ்நிலைகளும் 108, முதலாவது பாடலாக 107வது பாடலை நாம் பாடுவோம். கவர் காணிக்கை முதலாவது படைக்கப்படும். தொடர்ந்து கை காணிக்கை படைக்கப்படும்.
அன்பு நிறைந்த தகப்பனே, உடைய அன்பை காண்பிப்பதற்காக ஈராண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாக விண்ணுலக வாழ்வை துறந்து மனித வாழ்வையை தரிந்து கொண்டு இந்த பூமியிலே குழந்தையாக பிறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிறப்பை சமாதானத்தோடு நாயும் பாடசாலையுடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை புகழும்படியாக எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே சண்டே ஸ்கூலையும் டீச்சர்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை காணிக்கிறார் வருடந்தோறும் தாக்குகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் கர்த்தரை எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை காணிக்கையாக நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரம் செலுத்தி எங்களை அர்ப்பணத்தின் அடையாளமாய் கொண்டு வந்து படைத்திருக்கிறோம். எங்களை காணிக்கைகளை கவர் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய